ஏற்கனவே 2014 தேர்தல் வாக்குறுதியாக ராமநாதபுரத்தில் தாமரை மாநாடு என்று ஒன்று நடத்தி, நாங்கள் வந்தால் சர்வதேச எல்லையில கப்பற்படையை நிறுத்துவோம், ஒரு மீனவர்கள் இறக்க மாட்டார்கள், ஒரு மீனவர் வலை சேதப்படுத்தப்பட மாட்டாது, ஒரு படகுகள் உடைக்கப்பட மாட்டாது, ஒரு மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார்களே. 14க்கு பிறகு எவ்வளவு பெரிய படுகொலைகள், எவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு, எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன, எவ்வளவு வலைகள் நாசமாக்கப்பட்டன, எவ்வளவு படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டன, எவ்வளவு படகுகளை உடைத்து சேதாரமாக்கின, எத்தனை மீனவர்கள் ஜலசமாதி அடைந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். இதை விட்டுட்டு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நீங்க காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தது, காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த சும்மா இடாயாசகமா கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 282 ஏக்கர், பெற்றது பல லட்சம் ஏக்கர். சாதாரண இடம் இல்ல, அங்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அண்ணா இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாட்ச் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர். இப்ப வந்து எதிர்க்க வேண்டியதானே, தவறு இல்லை. அதனால வந்து தேவையில்லாத தீர்மானம் போட்டு எதிர்க்க வேண்டியதானே. இன்னைக்கு வானம் பார்த்த பூமியில வந்து விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு 3 போகம் நடக்குதா? ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு புல்லு முளைக்காது, முழுக்க முழுக்க பனி பிரதேசம். கொடுத்துருமா அப்படியே? அப்ப என்னுடைய லேண்ட், அது புல்லு முளைக்குது, நெல்லு முளைக்குது, அது ஏன் லேண்ட், அந்த எண்ணம் இருக்குங்க. அது வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு கொடுத்தேன். நீங்க கச்சத்தீவுல என்ன பார்த்த பூமி இருக்கும்? நடுக்கடல் தீவுல என்ன இருக்கும் உங்களுக்கு? அப்ப நீங்க கொடுத்துருவீங்களா? லட்சத்தீவுகள் பூரா கொடுத்துருவீங்களா? என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. நிலப்பரப்பு என்ன மேப் மாறிச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு விரிஞ்சுன்னு சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீலங்கா வந்து என்ன தமிழ்நாடு கொடுத்துட முடியும், இந்தியா கொடுத்த முடியும் கேளுங்க. ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க, அப்ப கொடுக்கறவங்க ஸ்ரீலங்கா. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்ல பங்களாதேஷுக்கும் நமக்கும் எல்லை பிரிப்பு நடந்தது. ஒரு தெளிவா சுதந்திர காலத்துல நடக்காம இருந்துச்சு, அவங்களுடைய தனியார் நாடா பிரிஞ்ச பிறகு. அப்போ வந்து 2 கிராமம் கொடுத்தாங்க, 2 கிராமம் எடுத்தாங்க, புரிஞ்சுக்கிறோம். நம்ம கச்சத்தீவு கொடுத்தோமே, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த உட்கார்ந்துருக்க இந்த இடம் வந்து அவங்க கொடுத்த ராமேஸ்வரத்தில் இருக்கும் தங்கச்சி மடம் வந்து அவங்க லேண்டுப்பா, நம்ம லேண்டு கிடையாது அப்படி சொல்லட்டும். ராமநாதபுரமே நம்ம ஊர் கிடையாது, ஸ்ரீலங்காவுடைய ஊர் சொல்லட்டும். நம்ம கொடுத்தோன்னு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும். அவர் அது பட்டியல் போடுவாரா? அப்ப நீங்க கச்சத்தீவு கொடுத்தது வந்து என்ன எது அப்படின்னு அரசமைப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. நிலமைப்புல மாத்தணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் இல்லாம அரசமைப்பு திருத்தம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய மேப் வந்து வரையறுக்கப்பட்ட அரசமைப்புல கச்சத்தீவை கொடுத்த போது பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கினாங்களா? கச்சத்தீவு கொடுத்த போது பார்லிமெண்ட் அரசமைப்புல திருத்தம் பண்ணாங்களா? அப்ப யார்ட்டையுமே சொல்லாம எதையுமே சொல்லாம எமர்ஜென்சி கொண்டு வந்த மாதிரியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூட தேவைப்படுச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதென்ன கேக்கா? நீ ஒன்று எடுத்துக்க, நான் எடுத்துக்க கொடுக்குறதுக்கு. அப்போ வந்து இந்தோ சைனா பாய் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. சைனா வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, வாங்கினாங்களா திரும்ப? நான் ஏற்கனவே சொன்ன ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து ஒரு மனித நடமாட்டமே இருக்க முடியாது. அந்த பகுதியெல்லாம் கொடுத்துடலாமா பேசாம? இதுதான் காங்கிரஸோடைய பார்வையா இருக்கு இந்த நாட்டை பத்தி. இவங்க வந்து எப்படிப்பட்ட கட்சி இருக்காங்க? திரு அந்தோனி அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நம்மள ரோடு எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தா தான் அவங்க வந்து யாரும் வரமாட்டாங்க. அப்பதான் ரோடு எல்லாம் எல்லை பகுதியில் மோசமா இருக்கணும். நம்முடைய பகுதி மக்கள், இந்திய மக்களையும் சேர்த்து படுத்தினவங்க. இன்னைக்கு ரோடு பிரமாதம் நம்மளால ரீச் பண்ண முடியும். அதனால தான் கல்வான்ல அவங்களை பின்னாடி வாங்க முடியுது. அந்த பார்வையை அவங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம எல்லை பொருள் மோசமா இருக்கணும்னு நினைச்சவங்க, எல்லை பொருள் ரொம்ப பலமா இருக்கணுங்கிற பார்வை கூட இல்லாதவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுல கொடுத்தனால எனக்கு கொடுத்ததுல தப்பு இல்லைன்னா எதுக்கு திரும்பி கேட்கறீங்க? அதை என்ன சொல்றாங்க? ரெண்டுல ஏதாவது ஒன்றான சரியா இருக்க முடியும். ஒண்ணு கொடுத்தது தப்பா இருக்க முடியும், இல்லாட்டி திருப்பி கேட்கறது தப்பா இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது உங்க பொருளா மாறிடுது. எப்படி நீங்க திரும்பி கேட்பீங்க? அப்ப ஒண்ணு கொடுத்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. நான் தெரியாம கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன் அப்படி ஒத்துக்கங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை, ஆனா திரும்ப கூட என்ன லாஜிக் இது? என்ன நிலை? அதை சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு என்ன உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா? அரசியல் அழுத்தம் இருந்துச்சா? வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? இந்த நாட்டோட நிலப்பரப்பு, உங்க வீட்டோட நிலப்பரப்பை கொடுங்க. காந்தி குடும்பத்துக்கு, நேரு குடும்பத்துக்கு சொத்து இருக்குல்ல, அதை கொடுங்க. நீங்க யார் வேணான்றா? உங்களுடைய எல்லாத்தையும் சொத்து எழுதி கொடுங்க. நீங்க இலங்கை மக்களுக்கு எழுதி கொடுங்க. யார் வேணான்றா? இலங்கை மக்களை வந்து தெய்வம், இலங்கை மக்கள் வந்து பல பேர் வந்து தெய்வமா பாக்குறாங்க இந்திரா காந்தியை. கொடுங்க. சத்தியமூர்த்தி பவனை கொடுங்க, காமராஜர் இல்லத்தை கொடுங்க. யார் தடுத்தா? அது எதுக்கு எங்க ஊர் லேண்ட் எடுத்து கொடுக்குறீங்க? அன்னைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. என்ன நிலைமை இருந்துச்சு சொல்லுங்க. நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க, திரும்பி வாங்குறதுக்கு அவங்க விடுவாங்களா? இந்திய இலங்கை உறவு பாதிக்கப்படும். இலங்கை வந்து சைனாவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண கிளம்புவாங்க. அது எங்க லேண்ட், 100 விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சு நீங்க போவீங்க, நாங்க வந்து பண்ணுமா? அப்ப ஒத்துக்கங்க, அந்த ஹானஸ்டியா இருக்கா? நாங்க தெரியாம பண்ணிட்டோம். மோடி அரசு 11 வருஷமா வந்து என்ன பண்ணீங்க? 11 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்துச்சு? 2014 நீங்க இருந்தீங்களா இல்லையா? உங்க தயவுல ஆட்சியில் இருந்துச்சு. இதே திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த 11 வருஷமா மோடி ஒண்ணுமல்ல, அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெண்டு உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க? மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அவங்க ஆட்சியில் அங்க வைக்கல. முரசொலிமாறன் மத்திய அமைச்சர் இருக்கலையா? டிஆர் பாலு மத்திய அமைச்சர் இருக்கலையா? ஆர் ராசா மத்திய அமைச்சர் இருக்கலையா? என்ன பண்ணாங்க? கொடுத்ததை தப்புன்னு ஒத்துக்கக்கூடிய நேர்மை இல்லை, கொடுத்ததை திரும்பி வாங்குறதுக்கான முயற்சி இல்லை. அதை வாங்கிட்டா அவங்களுக்கு பேர் வந்துருமேங்கிற அச்சத்தில் முன்னாடி துண்டை போட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு நரேந்திர மோடி அதையும் செஞ்சிருவாரு. 370 கொண்டு வந்த மாதிரி, பாபா ராமர் கோயிலை கட்டின மாதிரி நாளைக்கு அதையும் செஞ்சிருவாரு. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் போட்டு வச்சுக்கிடுவோம், நாளைக்கு நமக்கு பேராது மிஞ்சுன்னு ட்ரை பண்றேன். வேற என்ன கணக்கு இருக்கு?
இவங்களால மீட்க முடியுமா? மீட்க பத்தி பேசியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்பயாவது முயற்சி பண்ணிருக்கா? 2014க்கு முன்னாடி தமிழக மீனவர்கள் இலங்கையால சுடப்பட்டது எவ்வளவு? எங்க அண்ணன் சீமான் கேட்டா சொல்றாரு 800க்கு மேல சொல்லிட்டாரு. இந்த 800 பேர் சுடப்பட்டது எவ்வளவு? எந்த பீரியட்ல? 2014க்கு பிறகு எத்தனை மீனவர் சொல்றாரு? ஒரே ஒரு மீனவர் 11 வருஷத்துல ஒரு மீனவர். 2014 வரைக்கும் 800 பேர். யாருக்கு மட்டும் நடந்திருக்கு? அப்ப இலங்கை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய தமிழக 5 பேர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டோம். ஒருத்தருக்கு எப்படிங்க மன்னிப்பு கொடுக்கப்படும்? மரண தண்டனை ஆயுள் தண்டனை மாத்திரம்னா மன்னிப்பு கொடுக்கப்படும். அவர் வந்து இறந்துருவாரு, கொன்றுவாங்க, சரி வேண்டாம் நீங்க கேட்டீங்கனால அவருக்கு பிழைக்க வைக்கிறது. ஆயுள் தண்டனை ரத்து பண்ணி, மரண தண்டனை தண்டனையே ரத்து பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க 5 பேர். ஆட்சிக்கு வந்த உடனே யாரால சொல்ல முடியுமா இவங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கா? 800 மீனவர்கள் கொல்லப்பட்டது யாரால? ரணில் விக்ரமசிங்கே பேட்டி கொடுத்தார். எங்க வீட்டுல வந்து திருடு நாங்க சும்மா இருப்போமா, சுற்றுவோம் அப்படின்னாரு. பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க ஏதாவது பேசுனீங்களா? மறுப்பு தெரிவிச்சீங்களா? சண்டை போட்டீங்களா? சோ இந்த ஒரு சேஞ்ச் பண்ண மோடி அவர்களுக்கு ஏன் வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? அதை நாங்க பார்த்துட்டோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க.